எங்கே இருக்குது? உங்கள் எரியிலே இருக்குது. உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை பார்த்தேன். திருமணத்தை பற்றி சிந்திக்காமல் தனிமையிலேயே ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஓட்டிடலாம்னு இப்போ மனசு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த வாழ்க்கையில் தலைகுனிவும் வேதனையும் ஏற்படும். அதனால் அந்த மனநிலைகளை மாற்றி தக்க துணையோடு தரத்தோடு வாழ வச்சா போதும்ல. கால் வந்துட்டுவான். பிள்ளையின் கல்வியை பற்றி காட்டு வந்தது யார்? அக்கா முன்னால் வாங்க. என்ன படிக்கிறார்? என்ன படிக்கிறார்? அங்கே நின்றுக்கா. ஏன் அதுக்கு கவலைப்படணும்? உட்காரு. இன்னொரு தரம் கால் வந்துட்டுவான். முருகா, வரலாம். ஒருவரால் நம்பிக்கை ஊட்டப்பட்டு உன் பிள்ளையினுடைய மனம் இப்பொழுது அதற்கு அடிமையாகி இருக்கிறது. அந்த நம்பிக்கை வீணாகும். நம்பிக்கை ஊட்டப்பட்டவரும் ஏமாற்றுவார். அதற்கு பின் உன் பிள்ளைக்கு புத்தி வரும். அப்பொழுது என்னை நாடுவாள். புனிதமான வாழ்க்கை அன்று நடக்கும். வெற்றியும் அடைவாய். இந்தா சரியாக்கி தர மனதை நிம்மதியாக. நல்லா இருக்கு செல்லக்குட்டி. கால் வந்துட்டு வரலாம். மயிலாக நான் மாற வேண்டும், வள்ளி மணவாளன் என் தோளில் இளைப்பாற வேண்டும். மயிலம் முருகன் எங்கப்பா இருக்காரு? இருக்கிறாரு. மயிலம் முருகனை கும்பிட்டுருக்கீங்களா? இல்லையா? முருகன் மயில் வாகனத்தோடு வந்து நிற்கிறார். அதான் உங்கள்கிட்ட கேட்டேன். கோடிமலை வாசன், கோலமயில் வாகனன், நீலமயில் வாகனன், நெஞ்சார இருக்கும் நிர்மலன். கால் வந்துட்டு வாங்க. இடமோ சுகமானது. நல்ல கண்ணிலனே. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஒரு பேங்கில் போய் சப்மிட் பண்ணி அது மூலமாக பணத்தை வசூல் பண்ணிக்கலாம்னு ஒரு கற்பனை கதை வந்திருக்கு. ஆனால் பேங்கில் கேட்டால் அதுக்குரிய பலன் தெளிவாக இருக்காது. உண்மையா இல்லையா? தெரியாது. இப்போ அந்த பணத்தை உங்களுக்கு வாங்கி தரணும். பார்ட்டியை உங்கள்கிட்ட கொண்டு வந்து நான் தெளிவு பண்ணி தந்துட்டா போதுங்களா? வா பக்கத்தில் வா. கர்மசாமிக்கு பணத்தை வாங்கி தரேன். ஒரு டாக்குமெண்ட்டு அதுக்கு ஈடாக ஒரு சொத்தை வாங்கி தரேன். வெற்றி உண்டு. சொத்து அவன்கிட்ட இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுக்கு வேறு ஒரு பாயிண்டில் அந்த சொத்து இருக்குது. அதை உங்களுக்கு லாக் பண்ணி தரேன். கொடுக்க வைக்கிறேன். 3 முறை என்னையை பார்க்கணும். நாளை காலையில் என்னையை பார்த்துட்டு போகணும். கால் வந்துட்டு வா செல்லக்குட்டி. அவ்வளோதான். அடுத்து பேசுவோம். கற்பகமே உனையன்றி துணையாரம்மா. எந்த ஊருமா? சென்னையில். அப்படியா? கருடாழ்வார், சங்கு, சக்கரம், தனுசு, வாள், தண்டு, திருநாமம் எல்லாம் கொண்ட பெருமாள் கோயில் உங்கள் எல்லையில் இருக்குல்ல? கால் வந்துட்டு வா. உன் பிள்ளை கல்விக்கு நான் என்ன உதவி செய்யணும்? கண்ண மூடி உட்கார். கண்ணாடியை கலத்து. நிமிந்து உட்கார். இந்த வருஷத்தில் அவனை நான் எப்படியாவது மனதை அடக்கி படிக்க வச்சு வெற்றியாக்கி தரேன். அவனுக்கு இருக்கிற மனநிலைகளை மாற்றி தரேன். இந்த மகளே பௌர்ணமிக்கு வந்து சேரு. ஜெயிச்சிருவேன். போ. திருவள்ளூர் திருவள்ளூர் தம்பி. தண்ணி கிணறு எங்கே இருக்கு? கேணி. சிவன் கோயில்
கால் ஒன்று ரூபா. எந்த ஊர்? கொரட்டா அவரை விட்டுருங்க, உள்ள விட்டுரு. என்னடா வேணும் தம்பி உனக்கு? கண்ணை மூடு பார்ப்போம். ஆஞ்சநேயர் வராரு, எங்க இருக்கிறார்? பஜனை மண்டபமாக இருக்கு. என்ன ஸ்ரீராம பஜனை நடக்கங்க. சரி, காலையில் என்னை பாரு, கல்யாணத்துக்கு விளக்கம் சொல்லித்தாரேன், நடத்தி தரேன். யாருக்கு? கண்ணமுடு, கண்ணமுடுறா, கண்ணமுடுறா. $40+45 தான் இருக்குது. 65 பாயிண்ட் ஏற்றி தரேன், போ. நல்லா இருக்கு. வாப்பா, என்ன வேணும்? நின்றுக்கலாம், நின்று கொள்ளலாம், கண்ணை மூடலாம். இந்தா 2 நண்பர்களுடைய மனத்துக்குள்ளே புகுந்து உன் பணத்தை வாங்கித்தாரேன், ஏமாறாமல் காப்பாற்றுறேன். வெற்றி உண்டு. உள்ள பாக்கெட்டை போடுங்க. கும்பகோணம் நாளை இருக்கு, நாளை இருக்கு. கும்பகோணமாங்க, கும்பகோணமாடா தம்பி? கும்பகோணமே தான். கும்பேஸ்வரர் கோயிலுக்கு எந்த பக்கம்? அப்படி அப்போவா, உள்ளவா? இது யாரு? இவன் அண்ணன், இவன் தம்பி. கால் வந்துட்டு வாங்க 2 பேரும். என்ன வேணும் சகோதரர்களே? உன் தம்பிக்கு இன்னும் 6 மாத காலம் அவகாசம் இருக்கு. பொறுமையாக இருக்கணும். 6 மாத காலம் அவகாசம் இருக்குது, பொறுமையாக இருக்கணும். இந்த மாதம் ஒரு முறை வெளிநாட்டுக்கு போயிட்டு 6 மாதம் கழிச்சு வா. அதுக்கு அடுத்து உனக்கு திருமணத்தை நடத்தி வைக்கேன். நாளை காலையில் என்னைய பாரு, எல்லா வெற்றியும் ஜெயிச்சு தரேன். வாங்கப்பா, பார்க்கலாம், காலைல பார்க்கலாம். கும்பகோணம், நான் நினைக்கிற தெய்வ சக்தி கிடைக்கணும்னு கேட்டு வந்தவன். கால் வந்துட்டு வாப்பா. ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை உட்கார்றா. ஒரு குரு ஒருவர் இருந்து சில வழிகளை காட்டி முழுமையான ஞானத்தை பற்றி சொல்லாமல் மறைந்து விட்டார். இப்போதைக்கு அடுத்த ஞான சக்தியை பிடிக்கவும் முடியவில்லை, தேவதையை தன் பக்கம் வசியப்படுத்தவும் முடியவில்லை. அதற்குரிய இடமும் இல்லை. என்ன செய்தால் சரி வருங்கிற குழப்பமான மனநிலை உன் உள்ளத்தில். கால் ஒன்று சொல்லலாம். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. அது எந்த ஏரியாவில் எடுத்த ஷூட்டிங் தெரியுமா? ஒகேனக்கல், கொடைக்கானல். உன் தெய்வம் இருக்கிற இடம் கொடைக்கானல் பக்கம், சரிண்ணா? அதே மாதிரி தாய்க்கு நிகராக உன்னுடைய சின்னம்மாவை நீ தெய்வமாக நினைக்கிறாய். ஆமாம், அவங்களுடைய உடல்நிலையை சரியாக்கணும். நீ நினைக்கிற அந்த பெண் தெய்வத்தையும் உனக்கு துணையாக நான் கொடுக்கணும். அதில் நீ உபதேசம் செய்ய விரும்புகிறாய். அந்த சக்தியை கொடுத்தா போதுங்களா? இன்னொரு 3 முறை பார்க்க அந்த சக்தி உனக்கு நிலவும். வெற்றி, அந்த வழக்கில் வெற்றியை நான் தாரேன். ஐஸ்வர்யம் கிடைச்சாச்சு, நல்லா இருப்பான். குழந்தை வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள்